வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எப்படிப்பட்ட கிளாட்டாஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ப்ரோ அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற அந்த ஒரு மண்டபத்துலேருந்து ஷூட் டைமில் ஒரு க்யூட்டான ஒரு பேபி கூட சேர்ந்துருக்க ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதாவது கார்த்திகை தீபம் பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. அந்த பேபி கூட இருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா இந்த சீரியலில் இல்லையே அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய ஒரு ஃபீலிங்ஸும் கூட எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். தீபா இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு வருத்தம். தீபாவும் தொடர்ந்து இந்த சீசன் 2ல் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தீபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது அவங்க ஒரு வேறொரு புது ப்ராஜெக்டில் சீக்கிரமே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அர்த்திகா அவங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நியூ இயரில் இருந்து அவங்களுடைய புது ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அவங்க எந்த மாதிரி சீரியலில் வரப்போகிறாங்களா இல்லை மூவியா எப்படிப்பட்ட சேனலில் எந்த சேனலில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. பட் அவங்களுடைய புது ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நியூ இயர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம ஆர்த்திகா அவங்க. இந்த ஒரு நியூஸ் அவங்க வெளியிட்டதுலேருந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. அந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நல்லபடியாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். ஸோ அவங்க யார் கூட ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.